வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பட்ஜெட் மற்றும் வெளியுறவு சம்மந்தப்பட்ட சில முக்கியமான அப்டேட்ஸ் இருக்குது. அது என்னன்றதை பார்ப்போம். ஃபுல்லாக பாருங்கள் காணொலியை. இப்போ பட்ஜெட்டோடைய சப்லைன்ஸ் காஸ்ட் ஹெட்ஸில் நம்ம போனோம் அப்படின்னா வெளியுறவுத்துறைக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, இந்த வெளியுறவுத்துறை மிச்ச நாடுகளுக்கு எவ்வளோ அப்படின்றத பார்த்துருப்பாங்க. இப்போது இந்தியாவுடைய மிக அதிகமான நிதி ஒதுக்கீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா பூட்டானுக்கு இருக்குது. போன வருடத்தை விட இந்த வருடத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 800 கோடி கிட்டத்தட்ட அதிகப்படுத்தியிருக்காங்க. 80 கோடி அதிகப்படுத்தியிருக்காங்க. போன முறையை அலோகேட் பண்ணதை விட இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கு மிக அதிகமான நிதி ஒதுக்கீடு இந்தியா பண்ணியிருக்கு. நேபாளுக்கு கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. இலங்கைக்கு அதிகப்படுத்தியிருக்காங்க, மாலத்தீவுக்கு அதிகப்படுத்தியிருக்காங்க, மியான்மார், மங்கோலியா, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன பட்ஜெட்டில் என்ன இருந்துச்சோ அதை தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஆனால் பங்களாதேஷுக்கு இந்தியா ஒதுக்கீடு செஞ்சிருந்த 160 கோடி பட்ஜெட்லேருந்து அப்படியே குறைச்சி கிட்டத்தட்ட 50 கோடியா 60 கோடியாக கொண்டு வந்திருக்காங்க. பாதிக்கு பாதி பங்களாதேஷுக்கு நம்ம கொடுத்துட்டு இருந்த நிதி உதவி அப்படின்றது இந்த பட்ஜெட்டில் கட் ஆயிருக்கு. ஸோ ஃபாரின் பாலிசியோடைய ரிஃப்ளெக்ஷன் இங்கே பட்ஜெட்டில் தெளிவாக தெரிகிறத பார்க்குறோம். பங்களாதேஷில் கொல்லப்படக்கூடிய இந்துக்கள், பங்களாதேஷில் இந்தியாவுக்கு எதிராக எடுக்கக்கூடிய பிரிவினைவாத நடவடிக்கைகள், நம்மளுடைய மேப்பை தவறாக சித்தரிக்கிறது, அவங்களுடைய உள்ளூர் பாலிடிக்ஸில் இந்திய எதிர்ப்பை வன்மையாக கொண்டு வருது, இந்தியாவுக்கு எதிராக அணி சேரக்கூடியது. இந்த விஷயத்தான் அவங்க கடந்த 1.5 வருஷமாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது நம்ம என்ஆஃப் இஸ் என்ஆஃப் அப்படின்றத வெளியுறவுத்துறை ரொம்ப கிளியராக பண்ணியிருக்காங்க. ஸோ பங்களாதேஷுக்கு இந்தியா கொடுக்கக்கூடிய நிதி உதவி அப்படின்றது கிட்டத்தட்ட 50% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சபஹார் துறைமுகத்துக்கு புது ஃபண்டிங் கொடுக்கல. ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம அதிகப்படுத்தியிருக்கிறோம், பூட்டானுக்கும் நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம். ஸோ நட்பு எப்படி மாறுது அப்படின்றத இந்த பட்ஜெட் ரொம்ப கிளியராக தெரிவிக்குது. ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 60 கோடி பங்களாதேஷுக்கு இப்போ 120 கோடியிலேருந்து 60 கோடியை நம்ம குறைச்சிருக்கிறோம். பட் 60 கோடியே இன்னும் அதிகம் அப்படின்ற கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் கடுமையாக வைக்கப்படுது அரசு மேலே. பட் அதையுமே நான் சரின்னு தான் சொல்கிறேன். இவங்களுக்கு ஜிகாதை வச்சு வளர்த்து அதனால் இந்தியாவை வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய இந்த நாட்டுக்கு கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டும் கொடுத்துருக்க கூடாது அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம். பட் எமோஷனலாக இதை பார்க்க முடியாது. வெளியுறவுத்துறைக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு போகணும், எல்லா ஃபண்டிங்குமே உடனடியாக நிறுத்த முடியாது. ஸோ பங்களாதேஷுக்கு ஃப்ரீயாக 120 கோடி இந்தியா வருஷம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு ஆப்பு வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 60 கோடியாக மாறி இருக்கு. இன்னொரு மிக முக்கியமான அப்டேட் இந்த பட்ஜெட்டில், நம்மளுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை பற்றி நம்ம பெருசாக பேசுவோம். நம்மளுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு ஒதுக்கப்படக்கூடிய பட்ஜெட் நம்ம பெருசாக பேச மாட்டோம். இந்த முறை ஹோம் அஃபேர்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிக முக்கியமான உளவுத்துறையான இன்டெலிஜென்ஸ் பீரோ அப்படின்றது வருது. இன்டெலிஜென்ஸ் பீரோ ஒரு இந்தியாவுடைய ஓல்டஸ்ட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி நம்ம சொன்னாலும் கூட கால சூழ்நிலைக்கு ஏற்ப அதுக்கு உண்டான நவீன ரக எக்யூப்மெண்ட்ஸ், அவங்களுடைய ட்ரைனிங்கு, அவங்களுடைய அந்த ஒர்க் பண்ணக்கூடிய முறை இதெல்லாமே அப்டேட் ஆகாமல் ரொம்ப காலமாக இருந்துச்சு. இப்போது இன்டெலிஜென்ஸ் பீரோவுக்கு 1800% இன்க்ரீஸ் கொடுத்துருக்குறாங்க கேபெக்ஸில். அதாவது அவங்க வாங்கக்கூடிய உபகரணங்களுக்கு 1800% பட்ஜெட் ஆகி கொடுத்துருக்குறாங்க. 2025-26 250 கோடி இருந்துச்சு அவங்களுடைய கேஜெட்ஸ் புது இதெல்லாம் வாங்குறதுக்கு. அதை உயர்த்தி இப்போது 2200 கோடியாக உயர்த்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ 2200 கோடி கேபெக்ஸ் அப்படின்ற போது இந்த இன்டர்னல் செக்யூரிட்டியில் எந்த அளவுக்கு கவர்மெண்ட் இப்போ கொஞ்சம் சீரியஸாக போகிறாங்க, குறிப்பாக உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சீரியஸாக போகிறாங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரல் ஏஜென்சிஸில் சிஆர்பிஎஃப் வருது. சிஆர்பிஎஃப்க்குமே பார்த்தீங்கன்னா ஃபண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, என்எஸ்ஜிக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஐடிபிபின்னு சொல்லக்கூடிய இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் ஃபண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அசாம் ரைஃபிள்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்எஸ்பி நம்மளுடைய ஸ்பெஷல் யூனிட் அதுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐபிக்கு தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய இன்க்ரீஸை கொடுத்துருக்காங்க, 1800%. அதுக்கப்புறம் என்ஐஜின்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கிரிட், அப்புறம் நம்ம பிரதமருடைய மெய்காப்பாளர்கள் எஸ்பிஜி, டெல்லி போலீஸ், ஜேஎன்கே போலீஸ், சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன், கிரிமினாலஜி அண்ட் ஃபாரன்சிக் சயின்சஸ், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் ரிசர்வ், இது எல்லாத்துக்குமே கணிசமான அளவுக்கு பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணுறதை நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டியில் மிக முக்கியமான அப்பாரட்டஸ் அப்படின்றது இன்டெலிஜென்ஸ் பீரோ. அவங்களுக்கு இவ்வளோ நிதி ஒதுக்கீடு அதிகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா அப்போ இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட்டும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தெரியுது. ஒரு நவீனமயமாக்கல் கண்டிப்பாக தேவை, பட் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அரசாங்கத்தால் பண்ண முடியாது, ஃபண்ட்ஸ் இருக்காது. துறை ரீதியாக அவங்க ஒரு இது சூஸ் பண்ணுவாங்க.
அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டாக நேஷ்னல் செக்யூரிட்டி மற்றும் நம்மளுடைய டிஃபென்ஸ் இது ரெண்டும் மிகப்பெரிய ப்ரையாரிட்டி அப்படின்றது இந்த பட்ஜெட்டில் வந்திருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 10 மடங்கு கேபெக்ஸ் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்மளோட உளவுத்துறை எவ்வளோ நவீனமயமாக்கப்படுது அப்படின்றத கிளியர் கட்டாக இதில் வந்து காமிக்குது. 2549.54 கோடி அளவுக்கான புது ஆயுதங்கள், ஆயுதங்களாக இருக்கலாம், அது வந்து சர்விலன்ஸ் கேஜெட்ஸாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அது டீட்டெயில் கூட நான் போக விரும்பல. அந்த அளவுக்கு இப்போது இன்டெலிஜென்ஸ் பீரோவுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் பீரோவில் களத்தில் இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் ஜென்ரலாக அவங்க இது பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டைலில் அவங்க ஒர்க் பண்ணல, நவீனமயமாக அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு அதற்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க கிட்ட கிடையாது. ஸோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய புஷ் அரசாங்கம் கொடுத்துருக்காங்க, வரவேற்கத்தக்க விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேட் கிரிட்னு சொல்லக்கூடிய நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டி கிரிட், அதுக்கு 52 கோடி இன்னும் அடிஷ்னலாக அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இன்டெலிஜென்ஸ் கேமில் இந்தியா அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்றது ரொம்ப 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 தெளிவாக தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பை ஏஜென்சிஸ்க்கு கிளியராக ஒரு இப்போ அதில் வந்து ஃபோக்கஸ் அங்கே போகுது. நம்ம ஸ்பை ஏஜென்சிஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இப்போ தெரியும்னு உங்களுக்கு வந்து இப்போ எப்படி வரும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த ஃபண்ட்ஸை வந்து இவங்க இவ்வளோ இதுவாக அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்டெலிஜென்ஸ் பீரோ அப்படின்றது நம்ம இன்டர்னலாக சொன்னால் கூட இது வந்து வெளியிலையுமே அவங்க ரோல் நிறையா இருக்குது. நம்ம டீட்டெயிலில் போக வேண்டாம், பட் நிறையா ரோல் அவங்களுக்கு வந்து வெளியிலையுமே இருக்குது. ஸோ இப்போ இது ஏன் இந்த சடன் ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷில் நடந்து முடிஞ்ச ஆட்சி மாற்றம், அதன் பிறகு அங்கேருந்து வரக்கூடிய த்ரெட்டு, நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்கள், குறிப்பாக அஸ்ஸாம், மிசோராம் மற்றும் வெஸ்ட் பெங்கால், நம்ம தெற்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கேரளா ஒரு அளவுக்கு உங்களுக்கு வந்து வாலட்டைலாக இருக்குது. நிறையா கொஞ்சம் ரேடிகலைசேஷன் அங்கே வந்து ரிப்போர்ட் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும், காலிஸ்தான், காஷ்மீரி, நார்த் ஈஸ்ட் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற போது கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய ஃபண்டிங் அப்படின்றது தேவைப்படுது. ரெண்டாவது, நக்சலிசம் ஆல்மோஸ்ட் ஒழிக்கப்பட்டுருச்சு. வெகு விரைவில் நம்ம களத்துக்கு நேரடியாக போய் பஸ்தர் இருக்கிறதுலே அதிகமான நக்சல் இன்ஃபெக்டட் ஏரியாவில் இருக்கக்கூடிய பஸ்தரில் நேரடியாக போய் அந்த நக்சலிசம்னா என்ன, எவ்வளோ பெரிய மாஃபியா அவங்க ரன் பண்ணியிருக்காங்க, அதனால் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த பகுதிகளில் வளர்ச்சி ஏன் நடைபெறலை, இந்த நக்சலிசத்துக்கு வந்து ஏதோ பெரிய ஹீரோக்கள் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுலாம் அது உண்மை கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நேரடியாக பேட்டி எடுத்து இதை வந்து கொண்டு வருவோம். அவங்களோட துணை முதல்வர்கிட்ட இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அவருமே வந்து அதை வந்து ஒரு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துருக்காரு. நீங்கள் எல்லோரும் வந்து இதை கவர் பண்ணுங்கள். ஏன்னா தென்னிந்தியாவில் பெரிய அளவுக்கு சத்தீஸ்கரில் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. களத்துக்கு நேரடியாக எந்த விதமான ஒரு கம்பல்ஷனும் இல்லாமல் நம்ம யார்கிட்ட வேணால் ஃப்ரீயாக பேசக்கூடிய அளவுக்கான இருக்குது ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரம் அதை பற்றி நம்ம ஒரு அப்டேட் கொடுக்கலாம். இப்போது இந்த இன்டெலிஜென்ஸ் பீரோவுடைய பட்ஜெட் ஹைக்ன்றது வெறும் த்ரெட் பர்செப்ஷனில் மட்டும் கிடையாது. பஹல்காமில் நம்ம ஒரு இன்டெலிஜென்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, ஒரு செட்பேக் இருந்துச்சு, நம்ம பார்த்தோம். டெல்லியில் நான் அதை செட்பேக்குன்னு சொல்ல மாட்டேன், கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு 32 இடங்களில் வெடிச்சிருக்க வேண்டியது ஒரு இடத்துல தடுக்கப்பட்டுச்சு. அந்தளவுக்கு நம்ம காவல்துறையினர் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக செயல்பட்டாங்க. பட் இன்டெலிஜென்ஸோட கேம் நம்ம அப் பண்ணுறோம். அதில் 4 முக்கியமான ரீசன்கள், அதாவது காரணங்கள். இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்தியாவை பிரிக்கிறதுக்கான அந்நிய சக்திகளுடைய வேலை அதுவுமே கணிசமான அளவுக்கு இருக்குது. ரேடிகலைசேஷன், குறிப்பாக ஆன்லைன் ரேடிகலைசேஷன், அதன் மூலயமா குண்டு வைக்கிறது மேங்களூரில் பார்த்தோம், கோயம்புத்தூரில் பார்த்தோம், இப்போ சமீபத்தில் டெல்லியில் பார்த்தோம். இதை முறியடிக்கணும். 4வது, இன்டெலிஜென்ஸை ஒரு கவுண்டர் அஃபென்சிவாக பயன்படுத்தணும். 5வது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்கள் இனிமேல் இன்னொரு முறை இவங்க யாராவது உள்ளே புகுந்து அந்த மாநிலங்களோட வளர்ச்சியை தடுத்து பல இடத்துக்கு கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு இன்டெலிஜென்ஸ் பீரோவுக்கு இந்த இடம் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கை நம்ம பார்த்தோம், இப்போ இன்டெலிஜென்ஸ் பீரோவோட ஸ்பெண்டிங்கை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பங்களாதேஷுக்கு இந்தியா ஒதுக்கீடு செஞ்சிருந்த அந்த 120 கோடி நிதின்றதை இந்த பட்ஜெட்டில் பாதியாக கட் பண்ணி 60 கோடி கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.